சையத் முஸ்தாக் அலி டிராஃபியில் ரெக்கார்டுகளை உடைத்து வரும் ஊர்வில் பட்டியல், அதை தவிர்த்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் இன் மேட்ச் எப்படி பண்றாங்க எல்லாத்தையும் வீடியோல பார்க்கலாம். அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஐப்னு ஒரு விஷயம் வந்திருக்கு கைஸ் யூடியூப்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும். மறக்காம வீடியோவை ஐப் பண்ணிட்டு பாருங்க, உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு முக்கியம். மறக்காம ஐப் பண்ண அமைக்க விட்டு சையத் முஸ்தாக் அலி டிராஃபியில் கலக்கி வரும் சிஎஸ்கே வீரர்கள் முதல்ல நம்ம சேட்டா சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஆஃப்டர் சிஎஸ்கே ட்ரேட் சஞ்சு சாம்சனோட போற முதல் மேட்ச் இது. கேரளா வர்சஸ் ஒடிசா மேட்ச்ல நேத்து சஞ்சு சாம்சன் 51 ரன் அடிச்சிருக்காரு. 41 பால் தான் அடிச்சாரு. ஆனா 6 பவுண்டரி 1 சிக்ஸர்னு நாட் அவுட்ல முடிச்சு அந்த மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க கேரளா. சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்க ருத்ராஜ் கேக்வாட் அதற்கு முன்னாடி T20 விளையாட போறாரு சையத் முஸ்தாக் அலில. அவர் பெருமை எதிர்பார்த்தோம், பட் அவர் அந்த அளவு பெருசா பண்ணல. 6 ரன் தான் அடிச்சாரு ருத்து 8 பால்ல. ஆனா ருத்ராஜ் கேக்வாட் ஒரு ரெக்கார்ட பண்ணிருக்காரு. ஃபாஸ்டஸ்ட் 5000 ரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிளேயரா இந்த ஒரு ரெக்கார்ட பண்ணிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட். முதல்ல KL ராகுல் இருக்காரு, ரெண்டாவதா ருத்ராஜ் கேக்வாட் ஃபாஸ்டஸ்ட் 5000 ரன்ஸ் T20 கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. வரக்கூடிய ஓடி சீரிஸ் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் ருத்துக்கு ஓப்பனிங் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஷேஸ் கோபால் தாங்க. ஷேஸ் கோபால் ஆல்ரெடி ரஞ்சி டிராஃபியோட முதல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 290 ரன் 27 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து நேற்று நடந்த சையத் முஸ்தாக் அலி டிராஃபி மேட்ச்ல பவுலிங்ல 4 ஓவர்ஸ் போட்டு 39 ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆனா அவரோட பேட்டிங்ல தாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. பவுலிங்ல கலக்கிட்டாரு ஒரு சில மேட்சஸ்ல, ஆனா பேட்டிங்லயுமே நான் நல்லா ஆடுவேன், நான் ஒரு ஆல்ரவுண்டர் என்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஷேஸ் கோபால். கண்டிப்பா ஷேஸ் கோபால் சிஎஸ்கேல ஒரு வாய்ப்பு கொடுத்தே அவனுங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா. ஏன்னா மனுஷன் அந்த அளவு நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பட் சான்ஸ் கிடைக்கல. ஆனா இந்த வருஷம் எனக்கு என்னவோ அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க சிஎஸ்கேன்னு தோணுது. பார்க்கலாம் என்ன பண்றாங்க. இதெல்லாம் நம்மளால வீடியோ போட முடியல கைஸ், அதனால தான் இந்த T20 வேர்ல்ட் கப் ஷெட்யூல பத்தி நான் போடல. அதை இப்ப கொஞ்சம் குயிக்கா பார்த்துடலாமா. பிப்ரவரி 7ஆம் தேதி இந்தியாவுக்கு முதல் மேட்ச் யூஎஸ்ஏவோட, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நபிபியாவோட ஒரு மேட்ச் இருக்குங்க 12 பிப்ரவரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட கொலம்போல ஒரு மேட்ச் இருக்கு 15 பிப்ரவரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். கடைசி மேட்சா நெதர்லாண்ட்ஸோட இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல ஒரு லீக் மேட்ச் இருக்கு. இந்த T20 வேர்ல்ட் கப்போட பிராண்ட் அம்பாசிடர் தான் ரோஹித் சர்மா பண்றாங்க. இந்தியா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேப்டன் வர இவரு. அந்த இவரு தான் பாத்தீங்கன்னா 2026 T20 வேர்ல்ட் கப்போட பிராண்ட் அம்பாசிடர் ஆயிக்காரு ரோஹித் சர்மா. முடிச்சிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியால வந்து 2-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா அபிஷேக் பண்ணி ஆகணுங்க சவுத் ஆப்பிரிக்காவை. அண்ட் இப்ப வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. அது தொடர்ந்து இப்ப 15 வருஷம் கழிச்சு இந்தியால ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சுக்கிறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் கிரிக்கெட் மேல போயிருக்க கையில, அதே சமயத்துல இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் அப்படியே டவுன் ஆயிருக்கு சொல்லணும். அதுக்கு தலைவன் கௌதம் கம்பீர் ஜிஜி மாம்ஸ் என்ன சொன்னாரு பார்க்கலாம். போன மேட்ச் தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னாரு மாமா பாத்தீங்கன்னா, பவுலிங் பிச்சா இருக்காது, ஸ்பின்னிங் ட்ராக்கா இருக்கு, எங்க பிளேயர்ஸ் கஷ்டப்பட்டாங்க சொன்னாரு. ஆனா இந்த மேட்ச் முடிஞ்ச மனுஷன் என்ன சொல்றாருன்னா, தோல்விக்கு என்ன காரணம் கேட்டா மனுஷன் போயிட்டாருங்க பழைய கதையில எடுத்து. நான் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கேன், இங்கிலாந்துல வின் பண்ணிருக்கேன் அந்த டீமை வச்சு. அதை தவிர்த்து வின் பண்ணல, டிரா தான் பண்ணாங்க இங்கிலாந்துல. அதை தவிர்த்து பார்த்தா நான் ஏசியா கப் வின் பண்ணிருக்கேன், சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணிருக்கேன். இப்படி மாமா வந்த கதை போன கதை தான் சொல்லிட்டாரு. என்ன பொறுத்தவரைக்கும் டெஸ்ட்ல இந்தியாவுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஏன்னா இந்தியா கௌதம் கம்பீர் டெஸ்ட் கோச்சா பாத்தீங்கன்னா முதல்ல நியூசிலாண்டோட 3-0 ஒயிட் வாஷ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால போய் 3-1 அங்க ஒரு தோல்வி சீரீஸ். அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப இப்ப இந்தியால வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 2-0 தோத்துருக்கோம். கண்டிப்பா என்ன பொறுத்தவரை டெஸ்ட் ஃபார்மேட்ல இந்தியா வேற கோச்சுக்கு போலாங்க. அண்ட் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல ஒரு நல்லா பண்ணிருந்தாலும் ஒயிட் பால்ல, ஆனா ரெட் பால்ல பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை கௌதம் கம்பீர் பதில் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. IPL 2026 சிஎஸ்கேனியோட ஓப்பனிங்கா ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு சாம்சன் தான் இருப்பாங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அண்ட் ஊர்வில் பட்டேல் as இம்பாக்ட் பிளேயரா சிஎஸ்கே யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைச்சேன். நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். ஆனா இப்ப அது அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி ஊர்வில் பட்டேல் உரிச்சிட்டு இருக்காரு. மேட்ச்ல 31 பால்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நேத்து நடந்த மேட்ச்ல சர்வீஸ் அகைன்ஸ்ட் தான் இந்த ரெக்கார்ட பண்ணிருக்காரு. முதல்ல யாரு இருக்கா கேட்டீங்கன்னா முதலே மனுஷன் தான் இருக்கா போல. அவர்ல முதல்ல பார்த்தா 28 பால்ல பாத்தீங்கன்னா திருப்பூர் அகைன்ஸ்ட் தான் அடிச்சிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா திரும்பி நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா 31 பால்ல அடிச்சிருக்காருங்க 100. அதுவும் நாட் அவுட் போயிருக்காரு 119 ரன். வெறும் 37 பால்ல சர்வீஸ் அகைன்ஸ்ட் தான் நேத்து அடிச்சிருக்காரு. அதுல 8 சிக்ஸர் பார்த்தா இன்க்ளூடுங்க. உள்ள வேற லெவல் அடிச்சிட்டு இருக்காரு ஊர்வில் பட்டேல். ரெக்கார்டு மேல ரெக்கார்ட பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு IPL 2026 சிஎஸ்கே சான்ஸ் கொடுத்தே ஆகணும். எங்க சஞ்சு சாம்சன் வருகையை தொடர்ந்து இவர் பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க நம்ம நினைச்சோம். பட் அவருக்கு ஒரு இம்பாக்ட் பிளேயராச்சும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு சொல்லியிருந்தேன். அதே மாரி தாங்க கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரா இல்ல, அவர் ஸ்குவாடுக்குள்ளே பார்த்தா வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவு இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. IPL 2025 ஒரு சில மேட்சஸ் விளையாடினாரு. அதெல்லாம் பார்த்தா பெரிய நாக்கு விளையாடல, ஆனா ஒரு சில மேட்ச்ல அவர் விளையாட நாக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் ஷார்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. அதே மாதிரி தான் IPL 2026 இவருக்கு ஒரு லாங் ரன் கொடுத்தாங்க சிஎஸ்கே. கண்டிப்பா அவரு ப்ரூவ் பண்ணுவாரு ஊர்வில் பட்டேல், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. IPL 2026 சிஎஸ்கே ஓப்பனிங்க்கு ஊர்வில் பட்டேல் போறாரா இல்லனா ஆயுஷ் மாத்ரேனா? இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் மறுபடியும் நேரத்துல அந்த நேரத்துல யார் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களோ மேபி சிஎஸ்கே அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ண நல்லா வாய்ப்பு இருக்குங்க. ஊர்வில் பட்டேல் சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க கைஸ். டெய்லியும் கொஞ்சம் வீடியோ வர முடியாது பிகாஸ் கண்டென்ட் இல்ல நம்மளுக்கு. அதனால தான் கண்டென்ட் இருந்தா கண்டிப்பா டெய்லி நம்ம சேனல்ல வீடியோ வரும். அண்ட் அதே மாதிரி நானுமே கொஞ்சம் ஒர்க்ல பிஸில இருக்கேன். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ்.
ஏன்னா வீடியோஸ் கண்டினியூ நம்ம சேனல்ல வரும். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம 70 சேனலை புதுசா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்போ இன்னொரு கண்டென்ட்ல வந்து சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.